ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒன் பீஸ் எபிசோடு 1163 தான் பார்க்க போறோம். எனக்கு தெளிவா தெரியும் இந்த எபிசோட கொஞ்சம் லேட்டா தான் போடுறேன்ட்டு. எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால தான் சரியா போட முடியல. பட் இப்போதைக்கு இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் 22 வருஷத்துக்கு அப்புறம் சவுலும் ராபினும் மீட் பண்றாங்க. ஒண்ணா மீட் பண்றாங்க. அந்த ஒரு சீன் பாத்தீங்கன்னா ரொம்பவே எமோஷனலா இருக்கும். கண்டிப்பா நிக்கோ ராபினோட ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த ஒரு சீனை பாத்தீங்கன்னா கண்டிப்பா அழுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தரமா கொடுத்திருந்தாங்க. இதை தாண்டி இந்த எபிசோட்ல எதுக்காண்டி நிக்கோ ராபினோட சைல்ட்ஹுட் இந்த அளவுக்கு மோசமா இருந்திருக்குது அது நமக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோவே இன்ட்ரெஸ்டிங் இருக்க போகுது. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒகராவை அழிக்கிறதுக்காண்டி ஒரு ஆபீசர் போயிருப்பாம்ல, அவன் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுபடி இந்த உலகத்தை அழிக்க நினைச்ச டீமன் ஆஃப் ஒகரா இருக்குல்ல, அதுல இருந்து ஒருத்தி தப்பிச்சு போயிருக்கா. அண்ட் அவ பாத்தீங்கன்னா ஒகராவோட ஸ்காலர்ஸ் இருக்காங்களா, அவங்களோட சேம் ஐடியாலஜி ஃபாலோ பண்றா. அதனால அந்த ஒரு பொண்ணு அந்த ஒரு குட்டி பொண்ணு இந்த உலகத்தோட எனிமின்ட்டு எனக்கு என்னமே ஞாபகம் இருக்குது. ஒகரால ஏற்பட்ட அழிவு என்னமே ஞாபகம் இருக்குது. அதை நினைச்சு பார்க்க புஷ்ல என்னோட முதுகெலும்பு இருக்குல்ல, அதுவே நடுங்க ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஹோல் ஐலண்டுமே ஐலண்டுமே டெவஸ்டேட்டிங்கா இருந்துச்சு. இதை தாண்டி அந்த ஒரு இடத்துல இருந்து ஏகப்பட்ட சிட்டிசன்ஸை ரெஸ்கியூ பண்ணி ஒரு ஷிப் போயிட்டு இருந்துச்சு, ஒரு கப்பல் போயிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு கப்பலுமே சடனா எக்ஸ்ப்ளோட் ஆயிட்டு எக்ஸ்ப்ளோட் ஆகி மொத்தமா நெருப்புல எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு சீனை என்னால மறக்கவே முடியாது. நான் செத்து போனா கூட என்னால மறக்கவே முடியாது. ஏன்னா அந்த ஷிப்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா நெருப்புல எரிஞ்சுக்கிட்டே கத்திட்டு இருந்தாங்க, கதறிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு கதறலுமே நான் இறந்து போனா கூட என்ன விட்டு போகாது, என்னோட உடம்பை விட்டு போகவே செய்யாது. அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்துச்சு. இதை கேட்ட ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை நிக்கோ ராபின் தான் பண்ணலான்ட்டு. அதுக்கு அவனுமே ஆமா அவன் பாக்குறது தான் 8 வயசு பொண்ணு மாதிரி இருப்பா. பட் அவ உண்மையாவே ஒரு ட்ரூ டீமன்ட்டு. ஏன்னா அவ பாத்தீங்கன்னா அது கூட சேர்ந்து ஏகப்பட்ட நேவி ஷிப்பை டிஸ்ட்ராய் பண்ணிருக்கான்ட்டு. சோ பேசிக்கா இவன் பாத்தீங்கன்னா மேனிபுலேஷன் பண்றான், ஸ்டோரியை பாத்தீங்கன்னா மேனிபுலேஷன் பண்றான். சோ வேர்ல்ட் கவர்மெண்ட் தான் பாத்தீங்கன்னா ஒகராவை அழிச்சிருக்கும். அதுக்கான ரீசன் வேற. பட் இவன் பாத்தீங்கன்னா வேற ரீசன் ஆட் பண்ணி அண்ட் நம்ம நிக்கோ ராபின் பாத்தீங்கன்னா டீமனா போர்ட்ரேட் பண்றான். இந்த ஒரு விஷயத்தை மேனிபுலேஷன் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஸ்டோரியை மேனிபுலேஷன் பண்ணி நம்ம ராபினை கில் பண்றதுக்காண்டி பிளான் பண்றான். ரிப்போர்ட்டர்ஸ்மே இவன் சொல்றத நம்பி இந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு ஸ்டோரியை உலகம் ஃபுல்லுமே பப்ளிஷ் பண்றாங்க. இது கடையில வேர்ல்ட் கவர்மெண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுமே நம்ம ராபினுக்கு 79 மில்லியன் பெரிஸ் செட் பண்றாங்க, பவுண்டியை செட் பண்றாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் மக்கள் சும்மா இருப்பாங்களா? இவ ஒரு குட்டி பொண்ணு தான், பட் ஸ்டில் சுத்திருக்கூடிய மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா கிரீடியான ஆட்கள். உண்மையாவே மக்கள் ஹியூமன்ஸ் ரொம்பவே கிரீடியான ஒருத்தாங்க. ஒரு ஸ்டோரியை சொல்லிட்டா போதும், யாராவது ஒரு ஸ்டோரியை சொல்லிட்டா போதும், அது உண்மைன்னு நம்பிடுவாங்க. அதே மாதிரி பவுண்டி கிடைச்சா போதும், அதாவது ஒரு ஆளுக்கு மேல பவுண்டி செட் பண்ணிட்டா போறோம், அந்த பவுண்டியை எடுக்கிறதுக்காண்டி என்னெல்லாமே பண்ணுவாங்க. அவ சின்ன குழந்தையா இருக்கட்டும், இல்லைன்னா வயசான ஆளா இருக்கட்டும், யாரா விடல இருக்க மாட்டோம், பணம் செட் பண்ணிட்டா போதும், பவுண்டியை செட் பண்ணிட்டா போதும், அதை எடுக்கிறதுக்காண்டி எல்லாருமே அடிச்சுப்பாங்க. அந்த ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா நிக்கோ ராபினோட லைஃப்ல நடக்க ஆரம்பிக்குது. ஏன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா நிக்கோ ராபினை பிடிக்க ட்ரை பண்றாங்க. அண்ட் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவளை பத்தி பயப்படுறாங்க. சின்ன குழந்தை, பட் ஸ்டில் பாத்தீங்கன்னா யாருமே அவளை சின்ன குழந்தைய பார்க்காம டீமனா பாக்குறாங்க. எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா இவளை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இவளுக்கு மேல இருக்கக்கூடிய பவுண்டி எடுக்கிறதுக்காண்டி துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இன்னோசன்ட் மக்களுமே இவளை பார்த்தா எனக்கு இவளை பார்க்க புதுசுல பயமா இருக்குது. சீக்கிரமா ஆபீசர்ஸ் இவளை பிடிச்சி கில் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா பிடிச்சிட்டு போயிருங்க, எனக்கு இவளை பார்க்கறதுக்கு பயமா இருக்குன்ட்டு. ஏன்னா இவளை சுத்தி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ரூமர்ஸ் போயிட்டு இருக்குது, ஏகப்பட்ட கட்டுக்கதைகள் போயிட்டு இருக்குது. லைக் நிக்கோ ராபின் பாத்தீங்கன்னா அவ இன்னசென்ட் ஃபேஸை யூஸ் பண்ணி ஏகப்பட்ட மக்களை அட்ராக்ட் பண்றா, கிட்ட கொண்டு வரா. கிட்ட கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நைஃபை யூஸ் பண்ணி த்ரோட்டை கட் பண்றா, கட் பண்ணி கில் பண்றா, ஏகப்பட்ட மக்களை கில் பண்றான்ட்டு ஒரு கட்டுக்கதையுமே பரப்பி விடுறாங்க. அதனால இன்னசென்ட் மக்கள்ஸ் இவளை பார்த்தாலே பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் பாத்தீங்கன்னா ஒரு ஓல்டு லேடியுமே நிக்கோ ராபினுக்கு அடைக்கலம் கொடுத்திருப்பாங்க. பட் ஒரு கடத்துக்கு மேல அவளை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் CP0 ஆட்கள் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவா, இந்த ஒரு பொண்ணு என்னோட வீட்ல தான் இருக்கா, இவளை பார்க்கிறதுக்கு இன்னோசன்ட்டா இருந்தாலுமே இவ கண்ணு கில்லரோட ஐஸா இருக்குன்ட்டு அவன் பேச ஆரம்பிக்கிறா. ஸ்டார்டிங்ல நல்லா தான் பார்த்துட்டு இருந்தா. அந்த ஓல்டு லேடி நிக்கோ ராபினை நல்லா பார்த்துட்டு இருந்தா. நிக்கோ ராபினுமே அதுக்கு ஏற்ற மாதிரி ஏகப்பட்ட வேலை பண்ணி கொடுத்திருப்பா. பட் ஒன்ஸ் இவளுக்கு மேல பவுண்டி இருக்குன்னு தெரிஞ்சது அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா டோட்டலா சேஞ்ச் ஆகி அவன் மாட்டி விடுறா. நிக்கோ ராபினுமே ஓடிக்கிட்டே இருக்கா. இப்படி பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கா. ஏகப்பட்ட ஆட்கள் அவளை ஹண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. நிக்கோ ராபினை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு கிடைக்காது, குப்பத்தோட்ல இருந்து சாப்பாடு எடுத்து சாப்பிடுவா. அண்ட் குறிப்பா சாப்பாடு கொஞ்சம் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அதை அனிமலுக்கு ஃபீட் பண்ணி அதை சாப்பிடுவா. இப்படி ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கா. எங்க போனாலுமே அவளுக்கு நிம்மதி இல்ல, ஓடிக்கிட்டே இருக்கா. ஒரு கடத்துக்கு மேல சாகலான்னு முடிவு பண்றா. பட் அந்த டைம் பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவோட வயசா இருக்கட்டும், சவுலோட வயசா இருக்கட்டும், இந்த ரெண்டு தான் பாத்தீங்கன்னா காதுக்குள்ள வந்துட்டே இருக்குது, காதுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டே இருக்குது. நீ உரோட இருக்கணும், நீ உரோட வாழணும்ட்டு. சவுலுமே உனக்கு கஷ்டமான நாள் வந்துச்சுன்னா நான் சொல்லி கொடுத்த
கொடுத்த மாதிரி சிரின்ட்டு. அப்படிதான் பாத்தீங்கன்னா சவுலோட சிரிப்பை வந்து நம்ம ராபின் சிரிச்சிருப்பா. அந்த ஒரு சிரிப்பு தான் வந்து லேட்டரா வந்து கிரீப்பியா வந்து எல்லாருமே பார்த்திருப்பாங்க, எல்லா மக்களுமே பார்த்திருப்பாங்க. சோ ஃபைனலி இதெல்லாமே போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு எபிசோட போடுறாங்க. ஐ வாண்ட் யூ டு பிரேஸ் மீ தி ரியூனியன் ஆஃப் நிக்கோ ராபின் அண்ட் சவுல்ன்ட்டு. இதுக்கு அப்புறம் நமக்கு டோரி ப்ரூக்கோட சிரிப்பை கேட்பாங்க. சவுலுமே எல்லார்கிட்டயும் நம்ம வந்து போட்டுக்கு போக போறோம்ட்டு. இதை கட்ட எல்லாருமே ஷாக் ஆவறாங்க. அதுலயும் ப்ரூக் வந்து போட்டா ட்ரீக்கு மேல வந்து போட் இருக்குதா அண்ட் சி கிளவுட் இருக்கான்ட்டு. அதுக்கு நம்ம டோரி ப்ரூக்கையும் நீங்க பார்க்க தானே போறீங்கன்ட்டு அந்த ரெயின்போ மூலமா பாத்தீங்கன்னா கீழே வராங்க, போட்டுக்கு வராங்க, வெஸ்டர்ன் வில்லேஜோட போட்டுக்கு வராங்க. அலாங் சைடு பாத்தீங்கன்னா சி கிளவுட் கூட எல்லாமே பாத்தீங்கன்னா மேசிவா இருக்குது. அண்ட் அங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜெயின்ஸ் இருப்பாங்க. சவுங்களுமே இவங்க எல்லாரும் வெல்கம் பண்றாங்க. அந்த டைம் பாத்தீங்கன்னா லூஃபியோட குரூப்புமே இங்க வர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஷிப்ல பாத்தீங்கன்னா வர ஆரம்பிக்கிறாங்க. இத பத்தி பிராங்கி அண்ட் எல்லாரும் வந்து ஷாக் ஆவறாங்க. எப்படி இந்த ஷிப் வந்து பறந்து வந்துட்டு இருக்குன்ட்டு. அதுக்கு டோரி ப்ரூக்குமே இந்த ஷிப்போட நேம் வந்து சௌரி. இது பாத்தீங்கன்னா வந்து ஐலாண்ட் கிளவுட் இருக்குல, அதை யூஸ் பண்ணி வந்து சேல் பண்ணி வந்துட்டு இருக்காங்கன்ட்டு. லைக் ஷிப்போட சைடுல பாத்தீங்கன்னா கிளவுட் இருக்கும். அந்த கிளவுட யூஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா பறந்து வந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாத்தையுமே கேட்ட பிராங்கியுமே வந்து ரொம்பவே எக்ஸைட்மென்ட் ஆவறான். இந்த கிங்டம் வந்து அமேசிங்கா இருக்குன்ட்டு. அப்போ நம்ம இழுத்துமே வந்து எல்பஃபோட கிளைமேட் இருக்குல்ல, அது வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்குது. சீ கிளவுடா இருக்கட்டும், ஐலாண்ட் கிளவுடா இருக்கட்டும், பபிள்ஸா இருக்கட்டும், ஹோவரா இருக்கட்டும், ரெயின்போவா இருக்கட்டும், எல்லா விதமான டெக்னாலஜியுமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒர்க் ஆகும்ட்டு. ஃபைனலி லூஃபியோட குரூப்பா இருக்கட்டும், ராபினோட குரூப்பா இருக்கட்டும், எல்லாரும் ஒண்ணா வராங்க. அதுக்கப்புறம் அஜுதீன் இருக்கான் பாத்தீங்களா, அஜுதீன் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராகர்ஸ் வந்து வெல்கம் பண்றான், எல்பஃபுக்கு வெல்கம் பண்றான். கூடவே பாத்தீங்கன்னா லூஃபி கிட்ட நான் வந்து உங்களோட எல்லா அச்சீவ்மெண்ட்டும் வந்து கேட்டுட்டு தான் இருக்கேன். நீங்க இப்போதைக்கு ஒன் ஆஃப் த 4 எம்பரரா மாறி இருக்கீங்க. இது வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குது. டேஷ் மை பாஸ்ன்ட்டு. இத கேட்ட லூஃபிமே பாத்தீங்கன்னா என்ன அப்படி கூப்பிடுறத நிப்பாட்டுன்ட்டு. இதுக்கடையில நாமியுமே ராபினை பார்த்துட்டு ராபின் நான் நினைச்ச மாதிரி தான், நீ வந்து உன்னோட ஹேரை வந்து சேஞ்ச் பண்ணிட்டியா, இது உனக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குன்ட்டு. அதுக்கு ராபினுமே நாமியோட அவுட்ஃபிட்டை பார்த்துட்டு இந்த அவுட்ஃபிட் கூட உன்னை பார்க்க போஸ்ட்ல எல்பஃப் அந்த ஆள் மாதிரி இருக்கான்ட்டு அண்ட் ரொம்பவே கியூட்டா இருக்கான்ட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி காம்ப்ளிமெண்ட் பண்ணிப்பாங்க. அப்ப அஜுதீனுமே லூஃபி கிட்ட வந்து சோ நான் வந்து அப்புறமா ப்ராப்பரா இன்ட்ரோடக்ஷன் பண்றேன், எல்லாருமே வந்து ப்ராப்பரா இன்ட்ரோ கொடுக்குறேன். பட் இப்போதைக்கு நாங்க 4 பேர் தான் வந்து உன்னோட சப்ஆர்டினேட். அப்ப ரோட காமிப்பாங்க. ரோட வந்து சிலுவையில அரைஞ்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா அவன் பண்ண தப்பு காட்டி வந்து சிலுவையில வந்து அரைஞ்சு வச்சிருப்பாங்க. ரோடுமே வந்து பேச முடியாம பேசுவான். நானுமே இதுல உண்டு, நானுமே சேர்த்து மொத்தம் 5 பேர் சப்ஆர்டினேட். பட் லூஃபிமே வந்து நான் சொல்லியிருக்கோம்ல எனக்கு வந்து சப்ஆர்டினேட் தேவையில்லைன்ட்டு. பட் அஜுதீனுமே வந்து எனக்கு தெளிவா தெரியும், பட் இது நாங்க தான் முடிவு பண்ணிருக்கோம்ட்டு அஜுதீனுமே பேசிட்டு இருப்பான். அண்ட் நம்ம சாஞ்சி இருக்கான் பாத்தீங்களா, சாஞ்சி வந்து கிளாடு கிட்ட வந்து அதாவது நம்ம கேடு கிட்ட பாத்தீங்கன்னா வலிஞ்சிட்டு இருப்பான். ஏன்னா ஜெயிண்ட் பொண்ணு, அதாவது ஒரு பொண்ணு பார்த்தாலே வலிஞ்சிட்டு இருப்பான். இதுல இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஜெயிண்ட் வேற செமையா வலிஞ்சிட்டு இருப்பான். பார்க்க சூப்பரா இருக்கும், கியூட்டா இருக்கும். அப்ப அஜுதீனுமே லூஃபியை பார்த்துட்டு நாங்க வந்து கேள்விப்பட்டோம் நீ வந்து லேண்ட் ஆஃப் ஆனோல பிக் மம் வந்து கிரஷ் பண்ணிருக்கான்ட்டு. அந்த ஒரு விஷயங்களுக்கு கொஞ்சம் பெருமையா இருக்குன்ட்டு, ஜெயின்ஸுக்கு பெருமையா இருக்குன்ட்டு. உடனே எல்லாருமே கேட்பாங்க எதுக்காண்டி பிக் மம்ன்ட்டு. அப்ப ஜெயின்ஸ் சொல்றாங்க எங்களுக்கும் அவளுக்கு இடையில வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குன்ட்டு. அதை பத்தி தெளிவா தெரியும் நினைக்கிறேன். பிக் மம்மோட ஃபிளாஷ்பேக்ல காமிச்சிருப்பாங்க. பிக் மம்மே பாத்தீங்கன்னா பேசிக்கா எல்பஃப்ல இருந்திருப்பா. அண்ட் நம்ம கேடா இருக்கட்டும், அஜுதீனா இருக்கட்டும், எல்லாருமே பிக் மம்மோட ஃப்ரெண்ட்ஸ். இப்படி எல்லாருமே பேசிட்டு இருக்க போஸ்ல டோரி ப்ரூக் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ரெண்டு பேருமே இதுல எல்லாத்தையுமே அப்புறம் வச்சுக்க, ஃபர்ஸ்ட் நம்ம பேங்க்யூட்ட செலிப்ரேட் பண்ணலாம், நல்லாவே சாப்பிட்டு குடிச்சு என்ஜாய் பண்ணலாம், அதுக்கப்புறம் நீ எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு டோரி ப்ரூக்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே வந்து எல்லாரும் எக்ஸைட்மென்ட் ஆவறாங்க பேங்க்யூட்ன்ட்டு. ஈவன் வந்து ஜெயின்ஸ்மே வந்து செம எக்ஸைட்மென்ட் ஆவறாங்க. அண்ட் குறிப்பா பாத்தீங்கன்னா எல்லா ஜெயின்ஸ்மே வந்து ஸ்ட்ராகர்ஸ் வந்து வெல்கம் பண்றாங்க. நாங்க வந்து கேள்விப்பட்டோம் நீங்க வந்து ஒய்மாவையும் காசியும் வந்து காப்பாத்திருக்கீங்கன்ட்டு. அதனால இந்த எல்பஃபை வந்து நீங்க ஹோமா நினைச்சீங்க, என்ன வேணாலுமே பண்ணிக்கலாம்ட்டு எல்லா ஜெயின்ஸ்மே வந்து அவங்கள வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம லூஃபி மத்த எல்லாருமே வந்து சாப்பிடறதுக்கு ரெடியா இருப்பாங்க. சாப்பிட போலாம், நான் ரொம்பவே எக்ஸைட்மென்ட்டா இருக்கேன், அதனால வந்து என்னோட எனர்ஜி வந்து ரன் அவுட் ஆயிட்டு இருக்குது, நம்ம அட்வென்ச்சருக்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து சாப்பிட்டு போலான்ட்டு ஒவ்வொரு ஆளுக்குமே செம எக்ஸைட்மென்ட்ல வந்து உள்ள போக ஆரம்பிப்பாங்க, பாருக்குள்ள போக ஆரம்பிப்பாங்க. அந்த டைம் ராபின் இருக்கா பாத்தீங்களா, ராபின் வந்து லூஃபியை கூப்பிடுறா. கூப்பிட்டு நான் வந்து சவுல பார்க்க போகணும்ட்டு. அதை சொன்ன அடுத்த செகண்டே பாத்தீங்களா எல்லா ஸ்ட்ராகர்ஸும் சாப்பிடறத விட்டுட்டு நம்ம ராபின் கூட வந்து போக ஆரம்பிச்சிடுவாங்க. சவுர் சிப் இருக்கும் பாத்தீங்களா, அந்த சிப் மூலமா எல்லாருமே இப்போதைக்கு வந்து சவுல பார்க்கறதுக்காண்டி போயிட்டு இருக்காங்க, ராபின் கூட போயிட்டு இருக்காங்க. அப்ப ராபினுமே எல்லாரையும் பார்த்துட்டு நான் வந்து தனியாவே பே பண்ணிட்டு, பட் எல்லா ஸ்ட்ராகர்ஸும் வந்து கண்டிப்பா விட மாட்டோம், உன தனியா விட மாட்டோம், நாங்களும் வருவோம், நாங்க இதை பார்த்தாகணும்ட்டு. நாமி வந்து நான் ரொம்பவே கியூரியஸா இருக்கேன், இந்த ஒரு விஷயத்தை பார்த்தாகணும்ட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா ராபினுக்கு சேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ராபினோட அந்த ரியூனியனை பார்க்க ஆசையா இருப்பாங்க. ஈவன் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பேசிக்கா வந்து ஃபுட் தான் பாத்தீங்கன்னா டாப் பிரையாரிட்டி. அதை விட்டுட்டு வராங்கன்னா வந்து எல்லாருமே ராபின் மேல எந்த அளவுக்கு பாசமா இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த மூமெண்ட்டை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தலாம் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கேடுமே ராபின் கிட்ட சோ நம்ம மிஸ்டர் சவுல் வந்து ஒன்ன லைப்ரரிக்கு கூட்டிட்டு போக ஆசைப்படுறாருன்ட்டு. அதை கேட்ட ராபினுமே வந்து கேடு ரொம்பவே தேங்க்ஸ் என்ன கூட்டிட்டு போறதுக்குன்ட்டு. அதுக்கு கேடுமே வந்து வெக்கப்பட்டு இருப்பா. அப்ப நம்ம லூஃபி பாத்தீங்கன்னா ராபின் கிட்ட ஹே ராபின் நான் சொல்றத தெளிவா கேட்டுக்க, இது வந்து கேப்டனோட ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னோட குருமேட்டை வந்து அவர் சின்ன வயசுல பத்திரமா பாத்துருக்காரு, அதனால நான் அவருக்கு வந்து ப்ராப்பரா தேங்க்ஸ் சொல்லணும், ப்ராப்பரா வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும்ட்டு. இதை கேட்ட ராபின் சிரிக்க ஆரம்பிச்சிருவா, இந்த ஒரு விஷயத்தை எங்க இருந்து லேர்ன் பண்ணான்ட்டு. அதுக்கு நம்ம லூஃபிமே வந்து தெளிவா ஆன்சர் பண்ணிருக்க மாட்டான். பட் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், அந்த ஷார்ட்ஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் கேடுமே மிஸ்டர் சவுல்
சவுல் இப்போதைக்கு வந்து இந்த இடத்துல ஹிஸ்டரி ப்ரொஃபஸரா இருக்காங்கன்ட்டு, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹிஸ்டரி சொல்லி கொடுத்துட்டு இருக்காருன்ட்டு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்க பஸ்ல ஓரளவுக்கு கிட்ட வந்துருந்தாங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கடலை பாக்குறாங்க. பட் அத பாத்தீங்கன்னா கேடு வாரியர் ஸ்பிரிங்னு சொல்லுவா. இத பார்த்தா நாமி வந்து ஸ்பிரிங்கா, பட் இத பாக்குறதுக்கு வந்து பீச் மாதிரி இருக்கேன்ட்டு. அதுக்கு கேடுமே வந்து இந்த மரம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மரம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆனதுக்கு அப்புறம் ஃபாசில் ஆயிடும். ஃபாசில் ஆகி அது பாத்தீங்கன்னா சாண்டா மாறும். அந்த சாண்ட் பாத்தீங்கன்னா படிய போஸ்ல வந்து வாட்டர் ஃபால் இருக்குல்ல, அது வந்து இதுக்கு மேல வரும். இதுக்கு மேல வந்து வில போஸ்ல வந்து இது பீச் மாதிரி உங்களுக்கு தோணுது. பட் ஸ்டில் இது வந்து பீச் கிடையாது. இதுல எந்த ஒரு டைட்ஸும் வரவே செய்யாது. அதாவது அலைகள் வரவே செய்யாது. இது பேசிக்கா வந்து ஒரு ஸ்பிரிங்ன்ட்டு. பட் பாக்குறதுக்கு வந்து மேசிவா இருக்கும். ஒரு பீச் மாதிரி இருக்கும். இப்படி இவங்க பேசிக்கிட்டே எல்லாரும் வந்து அவுல் லைப்ரரிக்கு வராங்க. வந்த அடுத்த செகண்டே லூஃபி இருக்கா பாத்தீங்களா, தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவான். வாங்க நம்ம சவுல பார்க்க போலான்ட்டு. டக்குன்னு நாமியுமே வந்து லூஃபியை பிடிச்சு தடுக்க ஆரம்பிக்கிறா. ஏ லூஃபி, இது வந்து ராபினோட ரீயூனியன், அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு. அதுபடி நம்ம ராபினுமே கிட்ட போயிட்டு இருப்பாளா, அதாவது கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருப்பா. அப்போ ஒரு ஜெயிண்ட் வந்து கத்திட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. ஹெல்ப் பண்ணுங்க, சவுல் சமா வந்து கொலாப்ஸ் ஆயிட்டாரு, அவர் இப்போதைக்கு மூவ் பண்ண மாட்டேங்காரு, யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு ஒரு ஜெயிண்ட் கத்திட்டு ஓடி வந்துட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஸ்டாகர்ஸ் எல்லாருமே பாய்ட்டமா வராங்க. ஹே நீ என்ன சொல்ற, நாங்க இப்பதான் வந்து அவரை பார்க்க வந்திருக்கோம். கரெக்டா இந்த டைம் தான் அவர் கொலாப்ஸ் ஆயிருக்காரா? 22 வருஷத்துக்கு அப்புறம் ராபின் வந்து அவரை பார்க்க வந்திருக்காரு. கரெக்டா இந்த டைம் தான் வந்து அவர் கொலாப்ஸ் ஆகணுமான்ட்டு. அண்ட் சாப்பருமே வந்து நான் வந்து டாக்டர் தான், அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க, நான் வந்து பாத்துக்கிட்டேன்ட்டு. இப்படி எல்லாரும் பேசிட்டு இருக்க போஸ்ல வந்து ராபின் வந்து கரெக்டா கண்டுபிடிச்சிருதா. சவுல பார்த்து அடுத்த செகண்டே வந்து கண்டுபிடிச்சிருதா. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சோ சில்லின்ட்டி. அதை பார்த்து நம்ம ஊசப்பு வந்து சோ சில்லியா, உடம்பு சரியில்லாத ஆள வந்து உடம்பு சரியில்லாத ஆள வந்து நீ இப்படி சில்லின்னு சொல்லக்கூடாதுன்ட்டு. சாப்பருமே ஓடி போய் செக் பண்றதுக்காண்டி போவானா. பட் ராபின் வந்து ஒண்ணுமே இல்ல, நீ வந்து ஒண்ணு கண்டுக்காத, இதை வந்து நானே பாத்துக்கிட்டதுன்ட்டு ராபின் வந்து முன்னாடி போயிட்டே இருப்பா. ஏன்னா அவளுக்கு தெளிவா தெரியும் சின்ன வயசுலயுமே வந்து இந்த மாதிரி விஷயத்தை வந்து சவுல் பண்ணிருப்பாரு. அதுபடி ராபின் கிட்ட போன அடுத்த செகண்டே சவுல் இருக்கார்ல, டக்குன்னு பிராங்க் பண்ற மாதிரி கத்துவாரு. பட் ராபின் வந்து கொஞ்சம் கூட பயந்திருக்க மாட்டா. ஏன்னா ராபினுக்கு வந்து தெளிவா தெரியும் இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம சவுல் வந்து பண்ண போறாருன்ட்டு. அதனாலதான் ராபினுமே வந்து எந்த ஒரு பயிட்டமும் இல்லாம கிட்ட போயிருப்பா. இப்போதைக்கு நம்ம சவுல் எழுமுறதுக்கு அப்புறம் என்ன மன்னிச்சிரு, உன்னை திரும்பி பார்க்க போஸ்ல எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெளிவா தெரியவே இல்ல. அதனாலதான் இந்த பிராங்க வந்து பண்ணன்ட்டி, இந்த பிராங்க வந்து பண்ணன்ட்டி. இதுல எதுவுமே கேட்ட ராபினுமே வந்து என்னமே அந்த சில்லியான சிரிப்பு வந்து உங்களுக்கு இருக்குதான்ட்டி. அதுக்கு நம்ம சவுலுமே வந்து எனக்கு இந்த சிரிப்பு வந்து எனக்கு பேசிக்கா வந்து சிரிக்க அந்த அளவுக்கு வராதுன்ட்டு. அதுக்கப்புறம் சவுலுமே ராபின் கிட்ட நீ வந்து கிட்ட வா, நான் உன் ஃபேஸை வந்து கிளியரா பாக்குறேன்ட்டு. அதுபடி கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தெளிவா தெரியுது உன்னை பார்க்க போஸ்ல வந்து உன்னோட அம்மாவை பாக்குற மாதிரி இருக்குன்ட்டு. அண்ட் நீ வேகாப்பங்களோட பிராட்காஸ்ட் வந்து கேட்டியான்ட்டு. அதுக்கு ராபினுமே ஆமான்னு சொல்றான். அண்ட் குறிப்பா வந்து சவுல் எப்படி தப்பிச்சு வந்தாரு அந்த ஒரு விஷயத்தை பத்தி தெளிவா சொல்றாரு. லைக் நம்ம கூசன் வந்து சவுல ஃப்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே கிளம்பி போயிருப்பா. சோ அந்த டைம் ஒகராவுமே எரிஞ்சிட்டு இருக்க டைம்ல வந்து சவுல சுத்திருக்கக்கூடிய ஐஸ் வந்து அப்படியே உருக ஆரம்பிச்சிருக்குது. ஒரு கடத்துக்கு மேல அவர் அப்படியே வந்து கடலுக்குள்ள போயிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அப்படி வெளியே வந்திருக்காரு. ஐஸ் எல்லாமே உருகுனதுக்கு அப்புறம் தான் வந்து வெளியே வந்திருக்காரு. சோ வெளியே வந்தாலுமே வந்து அவர் உடம்பு ஃபுல்லுமே ஏகப்பட்ட நெருப்பு காயங்கள் இருக்கும். அண்ட் சவுலுமே நான் தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தெளிவா தெரிஞ்சு சோ உன்னை பத்தி எல்லாருமே வந்து தப்பா ஏகப்பட்ட விஷயங்கள் போட்டிருக்காருன்ட்டு. அண்ட் உன்னை சுத்திரக்கூடிய எல்லாருமே வந்து உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்காங்க அப்படித்தானே. பட் ராபின் வந்து அதெல்லாமே விட்டுருங்க, பழைய பேடான விஷயம் எதுவுமே பேசாண்டா. என்ன இப்போதைக்கு நீங்க பிரைஸ் பண்ணுங்க, 22 வருஷம் வந்து நான் சாகாம இருந்திருக்கோம்ல, சாகாம இவ்வளவு தூரம் சர்வே பண்ணி வந்திருக்கோம்ல, அதுக்காண்டி என்ன நீங்க பிரைஸ் பண்ணுங்கன்ட்டு நம்ம ராபினுமே சொல்லுவா. அதை கேட்டதுக்கு அப்புறம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஏன்னா 22 வருஷத்துல வந்து ஏகப்பட்ட டைம் வந்து சாகலான்னு முடிவு எடுத்திருப்பா. சோ அந்த டைம் எல்லாமே பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான் ஒலிவியோட வாய்ஸா இருக்கட்டும் அண்ட் நம்ம சவுலோட வாய்ஸா இருக்கட்டும், ரெண்டு பேர்த்தோட வாய்ஸ் கேட்டிருக்கும். அண்ட் சவுலுமே சொல்லியிருப்பாரு இந்த கடல் வந்து ரொம்பவே பெருசு, இப்போதைக்கு நீ வேணா தனியா இருக்கலாம், பட் கண்டிப்பா ஒரு நாள் வந்து உனக்குமே ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும், அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா உன்னை பாதுகாப்பாங்கன்ட்டு சவுல் சொல்லியிருப்பாரு. சோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ராபினுமே வந்து நிறைய காலங்கள் வந்து நிறைய நாட்கள் வந்து ஓடி போயிருப்பா, தனியா வாழ்ந்திருப்பா. பட் ஃபைனலி வந்து ஸ்ட்ராகார்ஸை மீட் பண்ணிருப்பா. இதுக்கப்புறம் வரக்கூடிய மாண்டேஜ் எல்லாமே பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். ஏன்னா ஸ்ட்ராகார்ஸ் கூட இருக்கிற விஷயமா இருக்கட்டும் அண்ட் நம்ம சவுல் ராபின் இருக்காங்களா ரெண்டு பேரும் அழுறதா இருக்கட்டும், இது எல்லாமே அல்டிமேட்டா இருக்கும். ஆஸ் அ ராபின் ஃபேனா வந்து கண்டிப்பா எல்லாருமே அழுவீங்க. அண்ட் குறிப்பா வந்து ஸ்ட்ராகார்ஸ்மே அழுவாங்க. இதெல்லாம் பார்க்க போஸ்ல வந்து சாமியா இருக்கும். நம்ம லூஃபி வந்து லூஃபியோட ஃபேஸ்ல வந்து பிக் ஸ்மைல் இருக்கும். அண்ட் ஜோரா வந்து இதுல போய் பார்த்துட்டு இருப்பான். அவன் சிரிக்கவே மாட்டான், அழைய மாட்டான். அதே மாதிரி ஜிம்பே வந்து சிரிச்சிட்டு இருப்பான். இதை தாண்டி மத்த எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த ரியூனியனை பார்த்ததுக்கு அப்புறம் அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா சவுல் பாத்தீங்கன்னா ராபினை கெட்டி பிடிச்சிட்டு வந்து அழுதுட்டு இருப்பாரு, ராபினுமே அழுதுட்டு இருப்பா. இதெல்லாம் பார்க்க போஸ்ல செம கியூட்டா இருக்கும். பட் இப்போதைக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட பத்தி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.